ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வித்யா. ஒரு க்ரியேட்டருக்கு, எஸ்பெஷலி என்ன மாதிரி ஒரு சின்ன க்ரியேட்டருக்கு ஒரு வளர்ந்துட்டுருக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஒரு 4-5 நாள் போஸ்ட் பண்ணாமல் இருக்கும்போது வியூவர்ஸ், ஆடியன்ஸ் எங்கே போயிட்டீங்க, எங்கே உங்கள் போஸ்ட் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு கேட்குறது தான். ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் 1 வீக் நான் தினமும் ஷார்ட்ஸ் போடுவேன். லாஸ்ட் 1 வீக் நான் போடாததுக்கு ஒரு 2-3 பேர் நோட் பண்ணிவிட்டு எங்கே காணோன்னு கேட்டிருந்தீங்க. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் பீயிங் இன் திஸ் பிளேஸ் ரைட் நவ். அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ லாஸ்ட் 1 வீக் நான் வெக்கேஷன் போயிருந்தேன். அதனால தான் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஹவவர் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் மார்ச் ஸ்டார்டிங்லேருந்தே நான் வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஹோம் டவுன் போயிருந்தேன். ஸோ மார்ச் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 3 வீக்ஸ்க்கு நான் பிளான் பண்ணி ப்ரீ ஷூட் பண்ணி ப்ரீ எடிட் பண்ணி எல்லாம் கண்டென்ட் ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ பேபியும் பார்த்துக்கிறதுனால என்னால் இன்ஸ்டா, யூடியூப் ரெண்டுலேயுமே அட் அ டைமில் போஸ்ட் பண்ண முடியல. வெக்கேஷனில் இருந்தப்போ கூட நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஷியஸாக இருந்ததுனால தான் நான் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் நைட்டு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஸ்டோரிஸ்லேயும் நான் அப்பப்போ உங்கள் கூட கனெக்ட் பண்ணுவேன். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் அண்ட் வியூவர்ஸ் கனெக்டிவிட்டியில் இன்ஸ்டாகிராம் ரொம்பவே பெட்டர். ஏன்னா ஸ்டோரிஸில் அப்பப்போ அப்டேட் பண்ணலாம். ஐ ஹவ் பீன் போஸ்டிங் பிக்சர்ஸ் ஆஸ் வெல். ஸோ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணனா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. பிகாஸ் அப்டேட், லைஃப் அப்டேட், என்ன நடக்குது அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் சஜஷன்ஸ், என்னோடய ஃபாலோவர்ஸ் கிட்டேருந்து சஜஷன்ஸும் கேட்பேன். ஸோ நான் இப்போது ஒரு 10 லிப்ஸ்டிக்ஸ் வாட்ச் பண்ணுறேன்னா அதில் 1-2 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கண்டக்ட் பண்ணி ஸ்டோரிஸில் அதில் நீங்கள் கொடுக்குற இன்புட்டையும் நான் எடுத்துகிட்டு அந்த லிப்ஸ்டிக்ஸையும் ட்ரை பண்ணுவேன். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி வித் யூ கைஸ், இன்ஸ்டாகிராமை நான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால தான் சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ப்ரௌன் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஒரு லிப்செட் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ப்ரௌன் ஸ்கின்னுக்கு இந்த லிப்செட் மஸ்ட் ஹேவ்னு நான் சொல்வேன். நான் அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக மஸ்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் டேக் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு லிப் கிட்ஸ். பட் இது நான் ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஒரு பாயிண்ட்டாக. பட் இன் ஜென்ரல் சொல்ல போனால் ஒரு ப்ரௌன் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி லிப் கிட் இது. அது என்னோட டாப் 10 டாப் 5ன்னு இருந்ததான் இதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கும். இந்த பிராண்டை நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு சின்ன பிராண்ட். இன்கேஸ் நீங்கள் என்னோடய பழைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்லை பழைய ஷார்ட்ஸ் ஏதாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் மற்றபடி என்னோடய ரீல்ஸ் பார்க்கலனாலும் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ்க்கு இந்த பிராண்ட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டீங்க. ஸோ ஏன் நான் இந்த பிராண்டை பற்றி, இந்த லிப்கிட் பற்றி இவ்வளோ ரேவ் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிவ்யூ அண்ட் ஸ்வாட்சஸும் சேர்த்து. ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி ஹீரோ ப்ராடக்ட் ஃபேஸ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த த மிடிஸ் நாட் மினிஸ் அப்படிங்கிற லிக்விட் லிப்ஸ்டிக் செட். ஸோ இது இந்த லிப்ஸ்டிக் செட்டோட பேர் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். இதில் 5 லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது, லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ். ஈச் 2.5 ml. இதோட எம்ஆர்பி 1200 போட்டிருக்காங்க. பட் இட்ஸ் வெரி வெரி அஃபோர்டபுள். அண்டர் 400 ருபீஸ் தான் இது அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க்ஸ் எல்லாத்துமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் 385 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த லிப் கிட். வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது வெல்வெட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேட், லாங் லாஸ்டிங் அண்ட் SPF 15. அந்த SPF 15 இட்ஸ் நாட் கோயிங் டு டூ எனி திங். ஸோ அது இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தான். பட் இட் இஸ் ட்ரூலி மேட், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், லாங் லாஸ்டிங். நீங்கள் மினிமம் ஒரு மீல் கண்டிப்பாக தாங்கும். அதுக்கு மேலே செகண்ட் மீல் நான் அவ்வளோக்கா டெஸ்ட் பண்ணல. பட் இட் இஸ் ரியலி லாங் லாஸ்டிங். பட்ஜ் ஆகாது, பயங்கர ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், எட் கம்ஃபர்டபுள். ஸோ இது அப்ளை பண்ணும் போது இது வெல்வெட்டி மூவ்ஸ் மாதிரி இது கிளைட் ஆகும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது ஒரு பவுடர் மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். பட் வெரி லாங் லாஸ்டிங் பவுடர் மேட் ஃபினிஷ். அப்புறம் இதில் ஹோஹோபா ஆயில் அண்ட் விட்டமின் ஈலாம் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் லிப்ஸ் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் லிப் கிட். இது ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது, இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஃபுல் சைஸ் ஒரு ஜென்ரலான ஃபுல் சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்னா 3.8 ml, 4 ml இருக்குது. மினிஸ் எல்லாம் 1.5 தான் இருக்கும். ஸோ இட் சம்திங் பிட்வீன் மினி அண்ட் ஃபுல் சைஸ், அதான் 2.5 ml இருக்குது. ஸோ இதுதான் இந்த அவுட்டர் காட்டன். தள்ளுனா இந்த பாக்ஸ் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது உள்ளார. இதில் சின்ன சின்ன பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துல சென்டரில் பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இதில் என்னென்ன ஷேட்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒட்டுக்கா சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியான இன்ஃபர்மேஷன் இருக்க மாதிரி தெரியும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் ஸ்வாட்ச் பண்ணும்போது எல்லாம் சொல்லிடுறேன். பட் இதில் வந்துட்டு டோட்டலாக இவங்க பிராண்டில் வந்துட்டு 10 லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. 2 தனித்தனி எல்லா லிப்ஸ்டிக்ஸுமே தனித்தனியாகவும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் கிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த கிட்டில் வந்துட்டு போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் இந்த 5 ஷேட்ஸ் இருக்குன்னா வேறு டிஃப்ரெண்ட் 5 ஷேட்ஸ் வந்துட்டு பேர் அண்ட் பிரில்லியன்ட் அப்படிங்கிற வந்துட்டு இன்னொரு லிப் கிட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்துட்டு போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பற்றி பார்க்குறோம். ஸோ யா, as I said, all the lipsticks இந்த 5 லிப்ஸ்டிக்ஸுமே இண்டிவிஜுவலாகவும் அவைலபிளாக இருக்குது. ஈவன் that is under 200 rupees. ஸோ லிப்ஸ்டிக்கோட பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப பேசிக்கான பேக்கேஜிங் தான். இது ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ், ரொம்ப ரொம்ப ஸ்மால் பிஸ்னஸ். இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு வந்துட்டு ஈவன் 1000 ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் ப்ரொமோஷன்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் தோ இட்ஸ் அ ஸ்மால் பிஸ்னஸ், பேசிக் பேக்கேஜிங்னாலும் பேக்கேஜிங் நல்லா தான் இருக்குது. சுமாரான பேக்கேஜிங்னு கூட சொல்ல முடியாது, நல்ல பேக்கேஜிங் தான். ஸோ இதுக்கு வாண்ட் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த டோ ஃபுட் அப்ளிகேட்டர் மாதிரி ஒரு தின்னான டோ ஃபுட் அப்ளிகேட்டர் மாதிரி இருக்குது. ஐ ஹோப் யூ கேன் see that. As I said, இது வந்துட்டு ரொம்ப லாங் லாஸ்டிங், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த லிக்விட் லிப்ஸ்டிக் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக போட்டால் வந்துட்டு லிப்ஸ் ட்ரை ஆகும். தேட் இஸ் காமன் லைக் ஃபார் எவ்ரி லிக்விட் லிப்ஸ்டிக் ஆர் மேட் லிப்ஸ்டிக். ஸோ இது வந்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பலாம் வந்துட்டு ட்ரை ஆகாது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பிக்மெண்டேஷன் பார்த்தா இது வந்துட்டு ரொம்பவே பிக்மெண்டட். பட் என்னென்னா இந்த அப்ளிகேட்டர் வந்துட்டு அந்த பிக்மெண்டேஷனை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. பிகாஸ் இந்த டோ ஃபுட் அப்ளிகேட்டர் வந்துட்டு சின்னதாக இருக்குது இல்லையா. ஜென்ரலாகவே இந்த அப்ளிகேட்டர் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த அப்ளிகேட்டர் வந்துட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் ஈவன் அப்ளிகேஷன் கிடைக்காது. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு நிறைய டிப் பண்ணி எடுத்திங்கன்னா ஒன் ஸ்வைப்பில் நீங்கள் ஃபுல் லிப்ஸையும் கவர் பண்ணிடலாம். பட் நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஷியராக தான் வந்துட்டு ஃபஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேணும்னா வந்துட்டு இன்னொரு லேயர் அப்ளை பண்ணுவேன். ஸோ அப்படி நான் வந்துட்டு ஷியராக அப்ளை பண்ணும்போது இது வந்துட்டு ஒன் ஸ்வைப் பிக்மெண்டேஷன் கொடுக்கல. தேட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இந்த வாண்ட். ஏன்னா வந்துட்டு ஜென்ரலாகவே இந்த அப்ளிகேட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு சைஸும் சின்னது. பிகாஸ் இது ரொம்ப மினியாகவும் இல்லை, பட் ஸ்டில் இது வந்துட்டு ஃபுல் சைஸை விட ஒரு சின்ன சைஸ் வாண்டு தான். I'll show you the pigmentation now. So இதுதான் நிறையவே எடுத்திருக்கேன் வாண்டில். Just a second. ரொம்ப பிக்மெண்டடாகவே இருக்குது. ட்ரை ஆகிறது எப்படின்னா இட் ஒன்ட் டேக் மச் டைம். ஸோ நீங்கள் வந்துட்டு 2 லேயர் அப்ளை பண்ணுறீங்க, ஷியராக அப்ளை பண்ணி 2 லேயராக அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளெல்லாம் அது காயாது. செல்லா பீஸ் வந்துட்டு ஃபஸ்ட் லேயர் அப்ளை பண்ண அது வந்துட்டு காஞ்சிரும். அந்த மாதிரி இது கிடையாது. அட் த சேம் டைம் ரொம்ப நேரமும் ஆகாது ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ இட்ஸ் சம்திங் இன் பிட்வீன். நீங்கள் வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா வந்து லிப்ஸை மம்ப் பண்ணக்கூடாது, ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்குலாம் இது டைம் எடுத்துக்காது. அதே சமயத்தில் நீங்கள் அப்ளை பண்ண ரொம்ப வேகமாக வந்துட்டு இது கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்றலாம் இல்லை. நீங்கள் பொறுமையாக 2 லேயர் அப்ளை பண்ணணுனாலும் இல்லை பொறுமையாக நீங்கள் வந்துட்டு ஈவனாக அப்ளை பண்ணணுனாலும் யூ கேன் டேக் யூர் டைம் அண்ட் இட் ஒன்ட் ட்ரை அவுட். ஸோ அதுதான் ஆஃப்டர் ட்ரையிங் வந்துட்டு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். பட் இந்த சிலதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி சின்ன சின்ன க்ரஸ்டியாக வரும்னு சொல்லுவாங்க, தனியாக ஒரு மாதிரி லேயராக வரும், நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் இது எதுவும் கிடையாது. அட் த சேம் டைம் இது வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஈஸி தான். நீங்கள் ரொம்ப போட்டு என்ன சொல்கிறது, சில லிப்ஸ்டிக்ஸ்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன் ஜென்ரல் நான் வந்துட்டு ஒரு லிப்ஸ்டிக்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணணுன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்துட்டு கிளென்சிங் ஆயிலோ இல்லை கிளென்சிங் பட்டரோ நீங்கள் வந்துட்டு கிளென்சிங் பாமோ அப்ளை பண்ணிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் அது போடலாம். பட் இன் பிட்வீன் நீங்கள் வந்துட்டு ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக்கோ இல்லை மேட் லிப்ஸ்டிக்கையோ வந்துட்டு ரிமூவ் பண்ணணுன்னா ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூவை வச்சுட்டு எடுங்க. இது வந்துட்டு ஈஸியாகவும் வந்துடும். அட் த சேம் டைம் உங்கள் லிப்ஸை ரொம்ப ட்ரையும் ஆக்காது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லிப்ஸ்டிக் ஸ்வாட்சஸ் போயிடலாம். லிப்ஸ்டிக் ஸ்வாட்ச் எல்லாமே நேச்சுரல் லைட்டில் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் பிகாஸ் நான் நேச்சுரல் லைட்டில் எடுக்கிறதுனால நேச்சுரல் லைட் வந்துட்டு ஒரே மாதிரி வந்துட்டு ஈவெண்டாக வந்துட்டு த்ரூ அவுட் த ஸ்வாட்ச் வீடியோ இருக்காது, கொஞ்சம் வந்துட்டு ஃப்ளக்சுவேட் ஆகும். ஐ கேனாட் கண்ட்ரோல் தட். ஸோ அவ்வளோதான். எஸ், லெட்ஸ் டாக் அபவுட் த ஷேட்ஸ்.
முக்கியமான விஷயம் ஸ்வாட்சஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த கலர் பற்றி நான் சொல்கிறேன். இது ஏன் வந்துட்டு ப்ரௌன் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி நான் சொன்னேன்னா, இதில் இருக்க 5 ஷேடுமே எல்லா ப்ரௌன் ஸ்கின்னுக்கும் வந்துட்டு, அதாவது எல்லா இந்தியன் ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகும். நீங்கள் ஃபேர் ஸ்கின் டோனில் இருந்தாலும் சரி, மீடியம், டஸ்கி, டீப்பர் எல்லாத்துக்குமே வந்துட்டு இது சூட் ஆகும். எஸ்பெஷலி டஸ்கி டீப்பர் ஸ்கின் டோன்ஸ்க்கு மோஸ்ட்லி எல்லா கலரும் சூட் ஆகிற மாதிரி லிப் கிட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. பட் திஸ் ஒன் இஸ் ரியலி ஸ்பெஷல். ஒரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னா அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இதோட ஷேட் ரேஞ்ச். இவங்க கிட்ட இருக்க 10 ஷேட் ரேஞ்சுமே அப்படி தான் நினைக்கிறேன். இன்னும் 5 நான் ட்ரை பண்ணலை. பட் ஃப்ரம் தி ஸ்வாட்சஸ் ஆஃப் அதர் கிரியேட்டர்ஸ் ஐ கேன் சே தட் இட் இஸ் யூனோ எல்லா ஸ்கின் டோன்ஸுக்குமே வந்துட்டு சூட் ஆகும். நான் சொன்ன மாதிரி டஸ்கி டீப்பர் ஸ்கின் டோன் இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இதை வாங்கலாம். நான் ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. பட் ஒன் ஆடியன்ஸ் வந்துட்டு ஷி கமெண்டட் பேக் இன் த சேம் வீடியோ. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் கொடுக்குறேன். இட்ஸ் ரியலி ஹாப்பி. ஸோ வென் நீங்கள் வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணதை ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப வந்து சொல்லும் போது இட் ரியலி மேக்ஸ் மீ ஹாப்பி. லைக் ஓகே, நம்ம பண்ணுறது, நம்ம கரெக்டாக நம்பி பண்ணுறது வந்துட்டு, நம்ம சஜஸ்ட் பண்ணுறது இட்ஸ் குட் ஆக்சுவலி அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம். இப்போ நம்ம ஸ்வாட்சஸ்க்கு போயிடலாம். இந்த பிராண்டோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லா லிங்க்ஸும் அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் எந்த லிப்பி என்னன்றது அதோட லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ப்ரொடெக்டர் ப்ளம் அப்படின்றத இந்த ஷேட் பேர். ப்ளம்ஸ்னால் இன் ஜென்ரல் நம்ம வந்துட்டு ஒரு ப்ளூவிஷ் டோன், ப்ளூவிஷ் பேலட்டில் வரக்கூடிய ஒரு ஷேடை தான் நம்ம சொல்லுவோம். பட் இது வந்துட்டு ப்ளம் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, ஸோ இது கிட்டத்தட்ட அந்த ப்ளம் ஃப்ரூட்டோட அவுட்டர் ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த ஷேடில் தான் இருக்கும். அந்தளவுக்கு டார்க் இல்லை. பட் ஸ்டில் இட் இஸ் ரிலேட்டிங் டு தட். இட்ஸ் வெரி சிமிலர் டு தட். எனக்கு வந்துட்டு என்னென்னா ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சுது இந்த ஷேட். இட்ஸ் ரியலி யூனிக். நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதில் கொஞ்சம் ப்ரௌன் டிஞ்ச் இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் ரியலி லுக்ஸ் லைக் அ ப்ளம். அந்த அவுட்டர் ஸ்கின் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு அதே மாதிரி இருக்கும். ஒரு யூனிக் ஷேடுன்னு நான் சொல்லுவேன் இந்த ஒரு ஷேடை. நான் வந்து எந்தெந்த ஷேடு எந்தெந்த ஸ்கின் டோனுக்கு செட் ஆகும்னு சொல்ல போகிறதில்ல. பிகாஸ் இட்ஸ் வெரி யூனிவர்சலி ஃப்ளாட்டரிங். இந்த 5 ஷேடுமே யூனிவர்சலி ஃப்ளாட்டரிங் ஷேடு. எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும் இது உங்களுக்கு செட் ஆகும். ஸோ ஒரு ஷேடுக்கும் நான் அதை சொல்ல போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பாசி ப்ரௌன். இது அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு வந்துட்டு பிங்கிஷ் ப்ரௌன் மாதிரி தெரியும். பட் இது ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ப்ராப்பர் ப்ரௌனாக தெரியும். ஒரு டிஞ்ச் ஆஃப் வார்ம்த்தும் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த லிப்பீஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெல்வெட்டி மூஸ் மாதிரி வந்துட்டு அப்ளை ஆகும். பட் அப்ளை பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு பவுடர் மேட் ஃபினிஷ் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு போல்ட் பெரி. ஸோ இது வந்துட்டு ஒரு ரொம்பவே மியூட்டட் டவுன் பெரி ஷேட். இதில் வந்துட்டு டிஞ்சஸ் ஆஃப் பிஞ்ச் அண்ட் பீக் இருக்கும். இது வந்துட்டு லைட்டாக அடிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நான் வேறு டேஸில் ஷூட் பண்ணேன். ஸோ ஐ கேன் சி ஒரு டிஞ்ச் கொஞ்சம் ப்ரைட்டாக அடிக்கிற மாதிரி தெரியுது. பட் ட்ரஸ்ட் மீ இட்ஸ் நாட் லைக் தேட். ஐ கேன் சி, நீங்கள் வந்துட்டு இதில் கூட பார்க்கலாம், இந்த ஷேடு தான் அது. ஸோ இது வந்துட்டு அடிக்கிற மாதிரி ஷேடு கிடையாது. சில ஷேடோட நேச்சர் அந்த மாதிரி பிரைட் லைட் ஏதாவது பட்டால் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தெரியும். பட் இன் பர்சன் இது வந்துட்டு அந்த மாதிரி அந்த அளவுக்கு பிரைட் கிடையாது. பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மியூட்டட் பெரி ஷேட். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு வைஸ் ஒயின். ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் அப் ஒயின் ஷேட். வெரி பியூட்டிஃபுல் ஒயின் ஷேட். ஃபங்க்ஷன்ஸ், பார்ட்டிஸ்க்கெல்லாம் போடலாம். டஸ்கி டீப்பர் ஸ்கின் டோன்ஸ்க்கெலாம் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் ஒன் வந்துட்டு மதர்லி மாவ். ஸோ இது வந்துட்டு மாவ் கிடையாது, அந்தளவுக்குலாம் இது மாவ் கிடையாது. மாவ்னா கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும். பட் இட்ஸ் நாட் சட்டில். இட் ரியலி பியூட்டிஃபுல். இது வந்துட்டு ஒரு ப்ளூ டோன்ட் பிங்க், அதாவது ஒரு பர்ப்ளிஷ் ஷேட் மாதிரி. ஸோ தட் இஸ் இட். மதர்லி மாவ். இது ஒரு அதே மாதிரி இது வந்துட்டு அந்த ப்ளூ டோன் வந்துட்டு அந்தளவுக்கு தெரியலை வீடியோவில். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பர்பிளிஷ் அந்த ப்ளூ டோன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். ஸோ சம்டைம்ஸ் என்னோடய கேமரா அந்த பர்பிள் ஷேடை வந்துட்டு பிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. அது ஏன்னு தெரியல. பட் நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட எது வந்துட்டு டோன் டவுன் பண்ணும், டோன் அப் பண்ணி காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இந்த மதர்லி மாவ் ஷேடும் டஸ்கி டீப்பர் ஸ்கின் டோன்ஸ்க்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பர்பிள் ஷேட்ஸ்லாம் ப்ரௌன் ஸ்கின்க்கு, எஸ்பெஷலி டீப் ஸ்கின் டோன் கேட்டகரிக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த பர்பிளிஷ் அந்த ப்ளூயிஷ் பிங்க் ஷேடும் வந்துட்டு சூப்பராக இருக்கும்.
மற்ற ஸ்கின் டோன்ஸ்க்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் எனக்கு வந்துட்டு இந்த பர்பிள் ஷேட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டீப் ஸ்கின் டோன்ஸில் இருக்கவங்க வந்துட்டு போட்டிருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்க பர்பிள் ஷேட்ஸ் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டஸ்கி டீப்பர் ஸ்கின் டோன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நான் சஜஸ்ட் பண்ணுற லிப்பீஸ் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் அதை திரும்ப வந்து ஒரு செகண்ட் டைம் எடுத்து அதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் பண்ணுற ஒர்க்குக்கு கொஞ்சம் மீனிங் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மற்ற வியூவர்ஸுக்கும் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட கேமரா பேட்டரி டை ஆக போகுது. ஸோ ஐ வாண்ட் கோ நவ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பாய். ஹாவ் அ கிரேட் டே.